அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியும் மெரினாபுக்ஸ்.com இணைந்து நடத்துகிற 10 நாட்கள் 10 நூல்கள் எனும் இணையவழி கருத்தரங்கத்தினுடைய 2ஆம் பகுதியின் 8வது நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய நூல் மனித சமூக சாரம் என்னும் அறிஞர் ஜார்ஜ் தாம்சன் அவர்களின் ஆய்வு நூல். மனித சமூக சாரம், கலை அறிவியலின் மூலாதாரங்கள் என்ற துணை தலைப்போடு வெளியிடப்பட்டிருக்கும் இந்த நூல் மிக முக்கியமான ஒரு தத்துவ அறிவியல் அறிமுக நூல். நண்பர்களே, ஜார்ஜ் தாம்சன் 1903ஆம் ஆண்டு பிறந்த ஜார்ஜ் தாம்சன் 1987ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். பிரித்தானிய மார்க்சிய புலமையாளர், மானிடவியலாளர், கிரேக்க மொழி வல்லுனர் என பல சிறப்புகளை பெற்றவர் அவர். இங்கிலாந்தின் பர்மிங்காம் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக பணியாற்றினார். கிரேக்க நாடகங்களை குறித்த காத்திரமான ஆய்வுகளை மேற்கொண்ட அறிஞர் ஜார்ஜ் தாம்சன். பிரிட்டன் பொதுவுடைமை கட்சியின் பண்பாட்டு குழுவில் பணி செய்தவர். பிரிட்டன் பொதுவுடைமை கட்சி 1951இல் சோசலிசத்துக்கான பிரிட்டிஷ் பாதை என்ற தனது செயல் திட்டத்தை வெளியிட்டபோது அதை எதிர்த்து வாக்களித்த ஒரே உறுப்பினர் ஜார்ஜ் தாம்சன். 1949ஆம் ஆண்டு மாசேதுங் தலைமையிலான சீன புரட்சிக்கு பிறகு செஞ்சீனம் மிகப்பெரிய தாக்கத்தை ஜார்ஜ் தாம்சனின் மீது ஏற்படுத்தியது. தத்துவார்த்த ரீதியாக பிரிட்டன் பொதுவுடைமை கட்சியோடு முரண்பட்டு கட்சியை விட்டு வெளியேறிய தாம்சன் கடைசி வரை தத்துவத்தை விட்டு விலகிவிடவில்லை. பிரிட்டன் தொழிலாளர்களுக்கு அரசியல் வகுப்பு எடுப்பதிலும் பர்மிங்காம் தொழிற்சாலை தொழிலாளர்கள் மத்தியில் விரிவுரையாற்றுவதையும் தன் வாழ்நாள் இறுதி வரை செய்து கொண்டிருந்தார் ஜார்ஜ் தாம்சன். நண்பர்களே, புகழ்பெற்ற கன்னட எழுத்தாளர் யூஆர் அனந்தமூர்த்தி அவர்களும் ஈழத்து தமிழறிஞர்கள் கலாநிதி கைலாசபதி, கலாநிதி கார்த்திகேசு சிவத்தம்பி ஆகியோரின் ஆசிரியர் ஜார்ஜ் தாம்சன் ஆவார். என்னுடைய ஆசிரிய பெருந்தகை கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்களின் ஆசிரியர் ஜார்ஜ் தாம்சன் என்கிற வகையில் எனக்கு பெருமை. எனது ஆசிரியரது ஆசிரியரின் நூலை அறிமுகம் செய்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, ஜார்ஜ் தாம்சனின் நூல்கள் தமிழில் வெளிவந்துள்ளவை: 1. மனித சமூக சாரம், கோ. கேசவன் மொழிபெயர்ப்பு. 2. மனித சாரம், எஸ்.வி. ராஜதுரை மொழிபெயர்ப்பு. 3. முதலாளியமும் அதன் பிறகும், சரக்கு உற்பத்தியின் தோற்றமும் வீழ்ச்சியும். 4. மார்க்ஸ் முதல் மாசேதுங் வரை. 5. சமயம் பற்றி குறுநூல். 1974ஆம் ஆண்டு ஜார்ஜ் தாம்சன் எழுதிய இந்த நூல் தமிழிலே 1981ஆம் ஆண்டு வெளிவந்தது. சென்னை புக் ஹவுஸ் இந்நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். நூலினுடைய பக்கங்கள் 221. இந்நூலை ஜார்ஜ் தாம்சன் உயிருடன் இருந்தபோதே தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் பேராசிரியர் கோ. கேசவன் அவர்கள். 1981இல் அவருடைய மொழிபெயர்ப்பு வருகிறது. பிறகு ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு பிறகு 2005ஆம் ஆண்டில் மார்க்சிய அறிஞர் எஸ்.வி. ராஜதுரை எனப்படும் எஸ்.வி.ஆரால் மீளவும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒப்பீட்டளவில் எஸ்.வி.ஆரின் மொழிபெயர்ப்பு சிறந்ததாக இருக்கிறது. கலை சொற்கள் சமகால தன்மை உடையனவாக அப்டேட்டடாக இருக்கின்றன. எஸ்.வி.ஆரின் மொழிபெயர்ப்பு நூலை கோயம்புத்தூர் விடியல் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. தற்போது கிடைக்கவும் செய்கிறது. நண்பர்கள் அதை படிக்கலாம். நான் ஏன் கோ. கேசவனின் மொழிபெயர்ப்பை எடுத்துக்கொள்கிறேன் என்றால், தனிப்பட்ட முறையில் கோ. கேசவன் மீது எனக்கிருக்கும் பிரியத்தின் அடிப்படையில்தான். கோ. கேசவன் அவர்களின் மொழிபெயர்ப்பு இருக்க நான் ஏன் எஸ்.வி.ஆரின் மொழிபெயர்ப்பை பரிந்துரை செய்கிறேன் என்பதை இவ்வுரையின் இறுதியில் கூறுகிறேன். நண்பர்களே, கல்லூரியின் இளநிலை 1ஆம் ஆண்டு மாணவனாக இருக்கும் போதே கோ. கேசவனின்
இந்த மனித சமூக சாரம் என்கிற நூலை படித்துவிட்டேன். புத்தகத்தை படித்த 26 ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் இந்த நூலை அறிமுகப்படுத்துகிறேன் என்றால், இந்நூலின் கனதி கருதித்தான். இந்த நூல் மட்டுமல்ல, கோ. கேசவனின் ஏனைய சில நூல்களையும் நான் படித்திருக்கிறேன். கோ. கேசவனின் மண்ணும் மனித உறவுகளும், பள்ளு இலக்கியம் ஒரு சமூகவியல் பார்வை, திராவிட இயக்கமும் மொழிக் கொள்கையும், தாழ்த்தப்பட்டோர் இலக்கியம், சாதியம் ஆகியவற்றையும் நான் கற்றிருக்கிறேன். அவரது நூல்களை விட என்னை மிகவும் ஈர்த்தது அவர் வாழ்வின் ஒரு சம்பவம்தான். நண்பர்களே, முதுநிலை கல்வி முடித்த கையோடு இளைஞரான கோ. கேசவனுக்கு மயிலம் திருமணம் நடத்திய தமிழ்க் கல்லூரியில் பயிற்றுனர் வேலை கிடைக்கிறது. அப்போது அதை டியூட்டர் என்று சொல்லுவார்கள். அந்த பயிற்றுனர் வேலை கிடைத்து அவர் அந்த பணியிலே சேருகிறார். 1 மாதம் வேலை செய்கிறார். அடுத்த மாதத்தின் 1ஆம் தேதி வருகிறது. மாத சம்பளக்காரர்களின் மகிழ்ச்சிக்குரிய நாள் முதல் தேதி, சம்பள நாள். கல்லூரி முடிந்து ஆசிரியர்கள் மடத்திற்கு புறப்படுகிறார்கள் சம்பளம் வாங்க. கேசவனையும் அழைக்கிறார்கள். கல்லூரி அலுவலகத்தில் சம்பளம் தரமாட்டார்களா என்று கேட்கிறார் இளைய ஆசிரியரான கேசவன். இல்லை, சம்பளத்தை மடத்துக்கு சென்று ஆதீனத்தின் தலைவர் குருமகா சந்நிதானத்தின் திருவடி பணிந்து திருநீறு பெற்று சம்பளம் பெறுவதே வழக்கம் என்கிறார்கள் ஆசிரியர்கள். காலில் விழுந்து திருநீறு பெற்றுக்கொள்ளாமல் சம்பள பணத்தை பெற்றுக்கொள்ள இயலாதா என்று கேட்கிறார் கேசவன். அது வழமையில்லை என்கிறார்கள் ஏனைய மூத்த பேராசிரியர்கள். மடத்தின் ஆதீனகர்த்தரின் முன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற நியதிகள் இளம் ஆசிரியரான கேசவனுக்கு கற்பிக்கப்படுகிறது. வரிசையில் நின்று உள்ளே போவோர் ஒடுக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மகா சந்நிதானத்தின் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும். சந்நிதானத்தின் முன் வாய் புதைத்து நிற்க வேண்டும். சந்நிதானம் தரும் திருநீற்றை வலக்கையின் கீழ் இடக்கையை பொருத்தி மரியாதையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். சம்பள பணம் பெற்றுக்கொண்டு திரும்பி வணங்கி விடைபெற வேண்டும். சந்நிதானத்திற்கு முதுகு காட்டக்கூடாது. பின்னாலேயே அடியெடுத்து வைத்து வெளியேற வேண்டும். இப்படியெல்லாம் செய்யாமல் உள்ளே போய் சம்பளம் மட்டும் வாங்கி கொண்டு வர முடியாதா என்று சிறு பிள்ளையாய் மீண்டும் மீண்டும் கேட்கிறார் கோ. கேசவன். கடைசியாய் பணிக்கு சேர்ந்த ஆசிரியர் அல்லவா, ஆசிரியர்களுடைய வரிசையிலே கடைசியில் நிற்கிறார். கேசவனுக்கு முன் நின்ற ஆசிரியர் போய் நியமங்களை நிறைவேற்றி சம்பளம் பெற்று திரும்புகிறார். வெளியே வந்தவர் திகைக்கிறார். அடுத்து உள்ளே செல்ல வேண்டிய கோ. கேசவன் அங்கே இல்லை. அறைக்கு வந்து பெட்டி படுக்கையை எடுத்துக்கொண்டு ஊருக்கு போன கேசவன் வேலையை ராஜினாமா செய்திருப்பதாகவும் தனது 1 மாத ஊதியத்தை அஞ்சலில் அனுப்பி வைக்குமாறும் கடிதம் எழுதியிருந்தார். பேராசிரியர் கேசவனை நினைக்கும் போதெல்லாம் இந்த சித்திரம்தான் என் மனதில் வந்து போகும். முதுகலை பயின்றபோது எங்கள் ஆசிரியர் வி. அரசு அவர்களை பார்க்க வெள்ளை வேட்டியும் மடித்துவிடப்பட்ட கையோடு இருக்கக்கூடிய சட்டையுமாய் பெரிய தோள்பையோடு வந்த கோ. கேசவனை பார்த்திருக்கிறேன். பேசியதில்லை. அந்த ஆண்டிலேயே அவர் இயற்கையும் எய்தினார். பிறகு நான், யாழினி முனுசாமி, கங்காதரன் ஆகிய தோழர்கள் இணைந்து எங்கள் கை காசை போட்டு கோ. கேசவன் ஆய்வுகள் குறித்து ஒரு முழு நாள் கருத்தரங்கத்தை திருவெல்லிக்கேணி ஆசிரியர் சங்க கட்டிடத்திலே நடத்தினோம். நண்பர்களே, மார்க்சியத்திற்கு அறிமுகமாக தான் எழுதிய சில நூல்களின் முடிவுரையாக இந்நூல் இருப்பதாக தாம்சன் குறிப்பிடுகிறார். காரல் மார்க்சின் உழைப்பு போக்கு குறித்த பகுப்பாய்வு, லெனினின் பிரதிபலிப்பு கொள்கை, மாசேதுங்கின் புலன் அறிவு பகுத்தறிவு கொள்கை ஆகியன குறித்து விவரிக்கிறது இந்த நூல். கலையும் அறிவியலும் எவ்வாறு சமூக உழைப்பிலிருந்து தோன்றியவை என்று ஜார்ஜ் தாம்சன் இந்த நூல் நெடுகிலும் விளக்குகிறார். நண்பர்களே, கலையும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று ஆதாரமாய் உள்ள 2 வகைப்பட்ட வடிவங்கள் என்றும் அவர் விளக்குகிறார். மனிதகுலத்தின் தத்துவ வளர்ச்சி குறித்த இந்த நூலை கிளாரியன் இசைக்குழுவினருக்கு காணிக்கையாக்கி இருக்கிறார் தாம்சன். அந்த குறிப்புரை இதோ. பர்மிங்காம் பாட்டாளி வர்க்கத்தின் மத்தியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ்பெற்றுள்ள கிளாரியன் இசைக்குழுவினருக்கு இந்நூலை காணிக்கையாக்குகிறேன். இத்தகைய குழுக்களின் சேவையிலேதான்
எல்லா நாடுகளிலும் எதிர்காலத்தில் கலைகள் எழுச்சி பெறும் என்பதாக அந்த சமர்ப்பண குறிப்பு சொல்லுகிறது. நண்பர்களே, 9 தலைப்புகளின் வகைப்பாட்டில் இந்த நூல் அமைந்துள்ளது. நூலில் இருக்கக்கூடிய வகைப்பாடுகள்: 1. மனிதனும் இயற்கையும். 2. மனித குரங்கிலிருந்து மனிதன் வரை. 3. பேச்சும் பாட்டும். 4. புராதன கால அறிவு. 5. இயற்கை தத்துவம். 6. மந்திரம் முதல் கலை வரை. 7. நவீன அறிவியலும் தத்துவமும். 8. உருவமும் உள்ளடக்கமும். 9. அறிவுஜீவிகளும் பாட்டாளிகளும். மனிதனும் இயற்கையும் என்ற தன்னுடைய இந்த நூலினுடைய முதல் கட்டுரையை இப்படி தொடங்குகிறார் ஜார்ஜ் தாம்சன். மனத்தை விட பொருள்களின் முதன்மையை ஏற்றுக்கொள்பவனே பொருள் முதல்வாதியாவான் என்று நூலை தொடங்குகிறார் தாம்சன். மனம், சிந்தனை, ஆத்மா, உணர்வு என்ற பல்வேறு சொற்களால் அழைக்கப்படுவதெல்லாம் ஒரு பொருளின் செயல் வெளிப்பாடு என்கிறார் தாம்சன். சிந்தனை என்பது மூளை என்னும் பொருளினுடைய வேலை என்ற மார்க்சிய ஆசான்களினுடைய கருதுகோளை அவர் மிக விரிவாக விவரித்து சொல்லுகிறார். சிந்தனை என்பது தனியாக இல்லை, அது தனியாக இருக்கிறது, அதற்கு பிறகுதான் பொருள்கள் உருவாகின்றன என்பது கருத்து முதல்வாதம். பொருள் என்பது இடையறாது இயங்கிக் கொண்டும் மாறிக்கொண்டும் இருக்கிறது. இயக்கமின்றி பொருள் எப்போதும் இருந்தது கிடையாது, அவ்வாறு இருக்கவும் இயலாது என்கிற மார்க்சியத்தினுடைய மிக அடிப்படை கோட்பாட்டை அவர் விளக்கி சொல்லுகிறார். இத்தகைய இயக்கம் பற்றிய அடிப்படை ஆய்வையே நாம் இயக்கவியல் என்கிறோம். இயக்கவியல் விதிகள் முரண்பாட்டு கொள்கையை சார்ந்துள்ளன. இயக்கம் என்பதே ஒரு வகை முரண்பாடுதானே. வாழ்க்கை என்பதே முரண்பாடுதான். முரண்பாட்டுக்குள் தம்மை தொடர்ச்சியாக ஈடுபடுத்தி கொண்டும் விடுவித்து கொண்டும் இருக்கிறது வாழ்க்கை. இம்முரண்பாடு அற்றுப்போனவுடன் வாழ்க்கை தன் முடிவை அடைகிறது, இறப்பு அங்கே இடம்பெற்று விடுகிறது என்கிறார் ஜார்ஜ் தாம்சன். ஒவ்வொரு நேரத்திலும் உயிரின பொருட்களினுடைய செல்கள் இறந்து கொண்டும் புதிய செல்கள் உருவாகி கொண்டும் இருக்கின்றன. இவ்வாறு உலகினுடைய எல்லா பொருட்களுமே ஒரு வகையில் இறந்து கொண்டும் ஒரு வகையில் உயிர்ப்பித்து கொண்டும் இருக்கின்றன என்கிற பொருள்களினுடைய இயக்கவியல் கோட்பாட்டை அவர் மிகவும் நுட்பமாக விளக்குகிறார். நண்பர்களே, இயக்கம் என்பதனுடைய சார்பு என்ன? ஒன்றை உட்கொள்ளுவதும் ஒன்றை வெளித்தள்ளுவதும் தான் இயக்கம் என்பதனுடைய சார்பு என்கிறார் தாம்சன். எல்லா பொருட்களும் ஒன்றை உட்கொள்ளுகின்றன, ஒன்றை வெளித்தள்ளுகின்றன. அது காற்றாக இருக்கலாம், அல்லது உணவாக இருக்கலாம், அல்லது வேறு வடிவத்திலான சக்தியாக இருக்கலாம். எனவே பொருட்கள் எல்லாமே ஒன்றை உட்கொள்ளுவதும் ஒன்றை வெளித்தள்ளுவதுமாக இருக்கின்றன. உண்ணும் வரைக்கும் தான் மனிதனுடைய உடல் சீராக இருக்கும். இன்னும் ஒருபடி சொல்லப்போனால், உண்ணாத போதும் காற்று உட்சென்று வெளியே வரும் வரைக்கும் தான் அவன் உயிரோடு இருப்பான். நம்முடைய கிராமங்களில் வயதான உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு பால் ஊற்றுவார்கள். பாலினை வாயிலே ஊற்றுகிற போது அது உள்ளே போனால்தான் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று பொருள். ஒருவேளை பால் உள்ளே போகவில்லை, வழிந்தோடுகிறது என்றால் படுத்திருக்கக்கூடிய அந்த நபர் இறந்து போகிறார், இறந்து போய்விட்டார் என்பதாக பொருள். அது எதை காட்டுகிறது என்றால், காற்று உட்செல்லும் வரைக்கும் தான் உயிர். காற்று உட்செல்லுவதை எந்த கணத்தில் நிறுத்தி கொள்ளுகிறதோ அப்போது அந்த உடல் உயிரற்றதாக மாறிவிடுகிறது என்கிற மிகப்பெரிய தத்துவ, மிகப்பெரிய இயக்கவியல் தன்மையை ஜார்ஜ் தாம்சன் மிக எளிதாக விளக்கி போகிறார். நண்பர்களே, விலங்குக்கும் மனிதனுக்கும் என்ன வேறுபாடு? விலங்கு தன்னுடைய சுற்றுப்புறத்தை அறிந்திருக்கிறது. ஆனால் சுற்றுப்புறத்தின் ஒரு பாகத்தை போல அதன் மீது எந்த செயலும் ஆற்றாது அறிந்திருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான் என்றால், சுற்றுப்புறத்தை அவன் அறிந்திருப்பதோடு அதன் மீது பாரதூரமான தாக்கத்தை செலுத்துகிறான் என்பதுதான் விலங்கிலே இருந்து மனிதனை வேறுபடுத்துகிறது என்பதை ஜார்ஜ் தாம்சன் எடுத்து காட்டுகிறார். நண்பர்களே, மார்க்ஸ், ஏங்கல்ஸ் இருவருடைய மேற்கோளை இங்கே எடுத்து காட்டுகிறார் தாம்சன். மனிதனுடைய இருப்பை அவர்களது உணர்வுகள் தீர்மானிப்பதில்லை, ஆனால் அதற்கு மாறாக
அவர்களது சமூக இருப்பே அவர்களுடைய உணர்வுகளை தீர்மானிக்கிறது என்கிற மிக முக்கியமான இந்த மார்க்சியத்தினுடைய அடிப்படையை ஜார்ஜ் தாம்சன் மேற்கோளாக எடுத்துக்காட்டி ஏராளமான உதாரணங்களோடு அதை விளக்கி கொண்டு போகிறார். நண்பர்களே, இந்த நூலில் உற்பத்தி நுகர்வு, ப்ரொடக்ஷன் கன்சியூம் என்று சொல்லப்படக்கூடிய பல்வேறு அம்சங்களை விளக்கி போகிறார். வழங்குதல் எனப்படுகிற டிஸ்ட்ரிபியூஷன், இது எவ்வாறு சமூகத்தில் தோற்றம் பெற்று பரவலாக்கம் பெறுகிறது என்பதையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். விலங்குகளிடத்திலே உற்பத்தியும் இல்லை, எனவே வழங்குவதும் இல்லை. ஆதி மனிதன் தனது உற்பத்தியை முழு சமூகமாக நுகர்ந்தான். ஒன்றை சேகரிக்கிறான் என்றால் அவனுடைய ஒட்டுமொத்த சமூகமும் அதை நுகரும். ஒன்றை வேட்டையாடுகிறான் என்றால் அந்த வேட்டை பொருளை அவனுடைய முழு சமூகமும் நுகரும். ஒன்றை விளைய வைக்கிறான் என்றால் அவனுடைய விளை பொருளை அவனுடைய ஒட்டுமொத்த சமூகமும் நுகரும். எனவே அவனிடம் உபரி என்பது இல்லை. உபரி என்பது என்ன? அவனுக்கு தேவைக்கு போக அவனிடத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய பொருள்தான் உபரி எனப்படுகிறது. ஆங்கிலத்தில் இதை சர்ப்ளஸ் என்று குறிப்பிடுகிறோம். இந்த உபரி என்பது ஆதி மனிதனிடம் இல்லை. எப்போது உபரி என்பது வருகிறது? நேர்த்தியான கருவிகளை பயன்படுத்தியதன் மூலமாக உபரி உற்பத்தி வளர்ச்சி சாத்தியமாயிற்று. உழைப்பாளி தன் தேவைகளுக்கு அதிகமாகவே உற்பத்தி செய்ய முடிந்தது. அதன் விளைவாக அவன் தன் உழைப்பையே பிரித்து பார்க்க தொடங்கிவிட்டான். உற்பத்தி பொருளை விருப்பம் போல பயன்படுத்திக் கொள்வதற்கு அவன் உரிமை கோரினான். அவன் உற்பத்தி செய்த உற்பத்தி பொருள் சரக்காக மாறிற்று, கமாடிட்டி என்று அதை சொல்லுகிறோம். எனவே ஒரு உற்பத்தி பொருள் உபரியாக மாறுவது, அந்த உபரி சரக்காக மாறுவது என்ற இந்த தத்துவத்தை ஜார்ஜ் தாம்சன் மிக விரிவாக விளக்குகிறார். நண்பர்களே, தேவைக்கான உற்பத்தி பின்னுக்கு தள்ளப்பட்டு பரிவர்த்தனைக்கான உற்பத்தி மேலோங்கியது. வரலாற்று போக்கிலே இது நிகழ்கிறது. இத்தகைய வளர்ச்சி போக்கு என்பது எதிலே போய் முடிகிறது என்றால் உழைப்பு பிரிவினையிலே போய் முடிகிறது. மூளை உழைப்பு, உடல் உழைப்பு என்கிற பிரிவினை ஏற்படுகிறது. கருவிகளினுடைய உருவாக்கம் சிறிதளவு உடல் உழைப்போடு மூளை உழைப்பை பெரிதும் சார்ந்திருக்கிறது. இந்த உற்பத்தி சாதனங்களை கையிலே வைத்திருந்தோரே உற்பத்தி உறவை தீர்மானிப்பவராக இருக்கிறார்கள். கருவிகள் என்பவை உற்பத்திக்கு அவசியமானவை. எனவே இந்த கருவிகளை யார் வைத்திருந்தார்கள்? அவர்கள்தான் இந்த உற்பத்தியினுடைய உறவை தீர்மானிப்பவர்களாக இருந்தார்கள். எனவே படிப்படியாக தங்களை ஆளும் வர்க்கமாக உறுதிப்படுத்தி கொண்டார்கள் அவர்கள். உற்பத்தி சாதனங்களை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆள்பவர்களாக இருப்பார்கள் என்பதையும் நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். உற்பத்தி சாதனங்களினுடைய தனி உடைமை உழைப்பை சுரண்டக்கூடிய இயல்புடையது. உற்பத்தி சாதனங்களை பொதுவாக்குவதுதான் பொது உடைமை. இன்றைக்கு உற்பத்தி சாதனங்கள் முழுவதுமாக முதலாளித்துவத்தினுடைய கையிலே இருக்கிறது. அதை கைப்பற்றி அனைவருக்கும் பொதுவானதாக ஆக்குவது என்பதுதான் பொது உடைமை புரட்சி என்று சொல்லுகிறோம். எனவே இந்த உற்பத்தி சாதனங்கள் தனியாரிடம் இருக்கும்போது உழைப்பு சுரண்டல் என்பது தவிர்க்க இயலாமல் இருக்கிறது என்பதை மார்க்ஸ், ஏங்கல்ஸ் முதலான மார்க்சிய மூலவர்களினுடைய மேற்கோள்களை எல்லாம் எடுத்துக்காட்டி விவாதிக்கிறார் ஜார்ஜ் தாம்சன். மனிதன் தன் அறிதல் அனுபவங்களை முறைப்படுத்தி ஆயும் பிரிவே அறிவியல் என்பதாகும். தன் உணர்தல் அனுபவங்களை முறைப்படுத்தி ஆயக்கூடிய பிரிவு கலை என்பதாக ஆகிறது. அறிதல், உணர்தல் என்பது வேறு வேறு என்கிறோம். உண்மையில் அவை இரண்டும் ஒன்றோடொன்று பிணைந்தவை. கடவுளை அறிவது வேறு, உணர்வது வேறு என்கிறோம். படிப்பது வேறு, கற்பது வேறு என்கிறோமே. ஒரு பெரியவர் என்னிடம் கேட்டார், என்ன படிச்சிருக்க என்று கேட்டார். டாக்டரேட் படிச்சிருக்கேன் என்றேன். டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்க, நான் கேட்டது என்ன படிச்சிருக்க என்பதுதான் என்றார். நண்பர்களே, இது சொல் விளையாட்டு மாதிரி தோன்றினாலும் பொருள் ஆழமானது அல்லவா? அதாவது படித்திருப்பது என்பது வேறு, பட்டம் வாங்குவது என்பது வேறு. இன்னும் விரிவான பொருளிலே சொல்லப்போனால் படிப்பது என்பது வேறு, கற்றல் என்பது வேறு. இரண்டும் ஒரே பொருளுடைய
சொற்கள் மாதிரி தெரிந்தாலும் கூட இரண்டுக்கும் மிக நுண்ணியமான வேறுபாடு தமிழிலே இருப்பதை நாம் அவதானிக்கலாம் நண்பர்களே, இந்த நூலினுடைய மற்றொரு பகுதி மனித குரங்கிலிருந்து மனிதன் வரை என்பது. குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்பது சார்லஸ் டார்வினின் பரிணாம கோட்பாடு. இக்கோட்பாடு உலகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அறிவியலை ஒப்புக்கொள்வதில் இன்றும் கூட நமக்கு பெரும் மனத்தடை இருக்கிறது என்பதை நான் இங்கே நினைவுபடுத்தி காட்ட விரும்புகிறேன் நண்பர்களே. இந்த பூமி சுழலுகிறது. இந்த பூமி சூரியனை சுற்றுகிறது. நீரில் ஒரு செல் உயிரி தோன்றி நீரிலும் நிலத்திலும் வாழும் உயிர்களாக பரிணாம வளர்ச்சி பெற்று குரங்கு வந்து மனித குரங்கிலே இருந்து மனிதன் தோன்றினான் என்பதுதான் மனித குலத்தினுடைய மிகச் சுருக்கமான வரலாறு. இறைவன் ஆணை படைத்தார், ஆணினுடைய விலா எலும்பிலிருந்து பெண்ணை படைத்தார் என்பது எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு. இதிலே சில வேறுபாடுகள் இருக்கின்றன, அவ்வளவுதான். ஆனால் பொதுவாக எல்லா மதங்களினுடைய படைப்பு கோட்பாடு என்பது இந்த மையத்தை அடிப்படையாக வைத்ததுதான். குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்பது மதங்களினுடைய அடிப்படையை அசைப்பது இல்லை, தகர்ப்பது. டார்வின் மதவாதிகளால் படுமோசமாக கேலி செய்யப்பட்டார். என்ன சொன்னார்கள்? டார்வின் குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்று சொன்னதை எடுத்துக்காட்டி, எங்களை கடவுள் படைத்தார், டார்வின் மட்டுமே குரங்கிலிருந்து தோன்றினார் என்று கேலி செய்தார்கள். புரிந்து கொள்வதற்காக சற்றே விளக்கிச் சொல்லுகிறேன். பஞ்ச வருணங்களை பற்றி மனுஸ்மிருதி இப்படி சொல்லுகிறது. பிரம்மனின் தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், பிரம்மனின் தோளிலே இருந்து பிறந்தவன் சத்திரியன், பிரம்மனின் தொடையிலே இருந்து பிறந்தவன் வைசியன், பிரம்மனின் காலிலே இருந்து பிறந்தவன் சூத்திரன். பிரம்மனுக்கு பிறக்கும் தகுதியே இல்லாமல் தனியாக பிறந்தவன் தீண்டத்தகாதவனாகிய தாழ்த்தப்பட்டவனாகிய பஞ்சமன். இதுதான் மனுஸ்மிருதி சொல்லக்கூடியது. தந்தை பெரியார் சொன்னார், இதை மேற்கோள் காட்டி சொன்னார், ஆமாம், பிரம்மன் தலையிலே இருந்து பிறந்தவன் பிராமணன், தோளிலே இருந்து பிறந்தவன் சத்திரியன், தொடையிலே இருந்து பிறந்தவன் வைசியன், காலிலே இருந்து பிறந்தவன் சூத்திரன், பஞ்சமன் மட்டும்தான் அவன் அப்பன் ஆத்தாளுக்கு பிறந்தான் என்று சொல்லுவார் பெரியார். சரி, நாம் டார்வினுடைய கதைக்கு வருவோம். குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்றால் இப்போது ஏன் குரங்கிலிருந்து மனிதன் பிறக்கவில்லை? இப்படி ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? குரங்குகளை ஒரு பெரிய கூண்டிலே அடைத்து 1000 ஆண்டுகளாக அதை கண்காணிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவை இனவிருத்தி செய்து வாழட்டும், மனிதன் தோன்றுவானா? இந்த கேள்வி நமக்கு இருக்கிறது. இப்போது ஏன் மனிதன் தோன்றவில்லை என்பதை குறித்து தன்னுடைய நூலிலே விளக்கி இருக்கிறார் டார்வின். வினாக்களுக்குரிய விடையை அவரிடமே அடைக. கல்லூரி மாணவர்களின் எழுது மேசையும் கழிவறையும் கவிதைகளை சுமந்து கொண்டிருக்கும். காதல், தத்துவம் எல்லாம் பிறக்கும் இடம் மாணவர்களினுடைய எழுது மேசையும் கழிவறையும் தான். ஒரு கல்லூரியின் கழிவறை சுவற்றில் ஒரு மாணவ கண்மணி இப்படி கிறுக்கி இருந்தது. குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்பதை நான் வெகு காலமாக நம்பவில்லை, இப்போது நம்புகிறேன் எங்கள் பிரின்சிபலை பார்த்த பிறகு. நண்பர்களே, மனித குரங்கு நிமிர்ந்து நின்ற நிலை, மனிதனின் மூளை வளர்ச்சி, இச்சை செயல்கள், அனிச்சை செயல்கள் என்று பல்வேறு நிலைகளில் மிக விரிவாக பேசுகிறார் ஜார்ஜ் தாம்சன். உணர்வு என்பது நம் தன்னறிவிற்கும் புறநிலை உலகிற்கும் இடையிலான நேரடி உறவாகும். உணர்வு என்பது புறநிலை தூண்டுதல் சக்தி மனிதனின் தன்னறிவுக்கு மாறி செல்வதாகும் என்ற மாமேதை லெனின் அவர்களுடைய மேற்கோளை காட்டி மிக விரிவாக பேசுகிறார் தாம்சன். மனித குரங்குகளிடையே பேச்சும் சிந்தனையும் என்கிற தலைப்பிலேயும் அவர் ஏராளமான செய்திகளை தருகிறார். பேச்சின் தோற்றம் பற்றிய உழைப்பு கோட்பாடு என்பதை அவர் மிக விரிவாக விளக்குகிறார். லேபர் தியரி ஆஃப் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீச் என்று அதை சொல்லுகிறோம். இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீச் என்பதை அவர் மிக விரிவாக விளக்குகிறார். பேச்சும் பாட்டும் என்கிற தலைப்பில் அவர் வாக்கிய அமைப்பு, வாக்கிய அமைப்பினுடைய இலக்கண விதிகள் என்பனவற்றையெல்லாம் மிக விரிவாக பேசுகிறார். உழைப்பினுடைய போக்கில்
பேச்சின் தேவை குறித்தும் அவர் விளக்குகிறார். தெளிவான பேச்சின் அமைப்பியல் அழகான இலக்கண ரீதியில் அமைந்த வாக்கியம் சமூக உற்பத்தி போக்கில் தோன்றியதாகும் என்கிறார் தாம்சன். அதை போலவே உழைப்புக்கும் பாட்டுக்கும் இருக்கக்கூடிய உறவு, பாடல்களினுடைய அமைப்பு என்பதையெல்லாம் அவர் எடுத்து காட்டுகிறார். பாவனை இரட்டை சொற்களை எடுத்துக்கொண்டு ஆராய்கிறார் தாம்சன். பாவனை இரட்டை சொற்கள் என்றால் என்ன? டிங் டாங், வில்லு கில்லு, பார்த்து கீர்த்து, நெளிவு சுழிவு என்று சொல்லுகிறோமே, இவையெல்லாம் பாவனை இரட்டை சொற்கள் ஆகும். இந்த பாவனை இரட்டை சொற்கள் உழைப்பு பாடலின் பிரிக்க முடியாத அம்சமாக காணப்படுகிறது என்பதை விளக்குகிறார் தாம்சன். நண்பர்களே, புராதன கால அறிவு, புலனறிவும் பகுத்தறிவும் என்கிற தலைப்பிலே பல சிந்தனைக்குரிய செய்திகளை தருகிறார் ஜார்ஜ் தாம்சன். இயக்கவியல் பொருள்முதல்வாதத்தின்படி சமூக நடைமுறையே அறிவின் அடிப்படை என்கிறார் தாம்சன். சமூகம் வளர வளர அறிவும் வளர்கிறது. அறிவு என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஏற்கனவே இருந்ததுதான் அறிவு என்பது கருத்து முதல்வாதம். அறிவு என்றால் என்ன? மனிதன் தன் சமுதாய நடைமுறை போக்கில் புற உலகை மாற்றியமைக்கும் பணியிலே உணர்வு பூர்வமாக ஈடுபட்டிருக்கிறான். இதில் சோதனை செய்தல், பின் தவறுகளை களைதல், சோதனை முறையின் மூலமாக மனிதனின் புறநிலை உலகின் விதிகளை படிப்படியாக அறிந்து கொள்ளுகிறான் என்கிறார் தாம்சன். இவ்வாறு பல நிலைகளில் மிகவும் ஆழமாக பேசக்கூடிய தாம்சன் கலவை பொருள் சிந்தனை முறை குறித்தும் பேசுகிறார். கலவை பொருள் சிந்தனை முறை, இலக்கண வகைகள், குலமரபு சின்னவியல், சடங்கு செயல்களும் கட்டுக்கதைகளும், ரிச்சுவல் அண்ட் மித் என்றெல்லாம் பல்வேறு செய்திகளை அவர் பேசுகிறார். சடங்குகள் எவ்வாறு வழமையோடு தொடர்புபடுத்தப்பட்டது என்பதையும் அவர் விளக்குகிறார். சமயங்களுக்கும் சடங்குகளுக்குமான உறவு, பேரண்டவியல் கட்டுக்கதைகள், காஸ்மோலாஜிக்கல் மித்ஸ் என்று சொல்லுகிறோம். பேரண்டவியல் கட்டுக்கதைகள் பற்றியெல்லாம் அவர் மிக விரிவாக விளக்குகிறார். இயற்கை தத்துவம், கோட்பாடும் நடைமுறையும், உடல் உழைப்பும் சிந்தனை உழைப்பும் என்பன பற்றியெல்லாம் அவர் மார்க்சிய மூலவர்களினுடைய மேற்கோள்களை எடுத்துக்காட்டி, அதைப்போல ஏனைய தத்துவவாதிகள் இந்த சிந்தனைகளை எவ்வாறு வெளிப்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் தொடர்புபடுத்தி மிக விரிவாக பேசுகிறார் ஜார்ஜ் தாம்சன். நண்பர்களே, சக்கரம், துடுப்பு ஆகியவற்றை கண்டுபிடித்தல் என்பது மனிதகுல வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான திருப்பு முனைகள் என்கிறார் ஜார்ஜ் தாம்சன். சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு பொருள் இன்னொரு இடத்திற்கு மிக எளிதாக கொண்டு போகப்பட்டது. உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் மற்றொரு இடத்திற்கு கொண்டு போகப்படுவதற்கான மிக முக்கியமான கண்டுபிடிப்பு சக்கரம் என்பது. அதைப்போல துடுப்பு என்பது நீரிலே பயண வழியை கண்டுபிடித்த பிறகுதான் உலகமே இணைக்கப்பட்டது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதைப்போல கணக்கு, எழுத்து ஆகியவற்றினுடைய கண்டுபிடிப்பின் பாய்ச்சலை குறித்தும் தாம்சன் மிக விரிவாக விளக்குகிறார். கலப்பை பயன்பாடு குறித்தும் தாம்சன் பேசுகிறார். மரத்தாலான கலப்பை, எலும்பு பயன்படுத்தப்பட்ட கலப்பை, பிறகு இரும்பு கொழு என்று கலப்பையும் கூட பல்வேறு காலகட்டங்களில் வளர்ந்திருக்கிறது. இந்த கலப்பை தொழில்நுட்பம் என்பது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளில் மிக முக்கியமான வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. கலப்பை மட்டுமல்ல, ஒவ்வொரு கருவியுமே இவ்வாறு தான் வளர்ச்சியையும் மாற்றத்தையும் அடைந்திருக்கின்றன என்பதை நாம் திரும்பி பார்க்கிற போது மனித குலம் எவ்வவற்றையெல்லாம் மிக வேகமாக கடந்து வந்திருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். நண்பர்களே, கலப்பையை பொறுத்தவரை நான் சிறு வயதிலே இருந்தபோது போஸ் கலப்பை என்று ஒரு கலப்பை வந்தது. அது மண்ணை அதிகமாக புரட்டக்கூடிய சக்தி உடையது. பசுமை புரட்சி எனப்படும் விவசாய புரட்சியோடு இந்த போஸ் கலப்பை தொடர்புடையது என்பதையும் நான் இங்கே இணைத்து சிந்தித்து பார்க்கிறேன். நண்பர்களே, அதை போலவே அந்நியமாதல் என்ற மிக முக்கியமான கோட்பாட்டை குறித்தும் மிக ஆழமான விவரணைகளை தருகிறார் தாம்சன். குறுநில தலைவர்களும் சமய குருமார்களும் உடல் உழைப்பிலே இருந்து விலகிக் கொள்ள உடல் உழைப்பாளர்கள் மட்டுமே உற்பத்தியில் ஈடுபட்டனர் என்கிற ஒரு உற்பத்தி செயல்பாட்டை விளக்குகிறார் ஜார்ஜ் தாம்சன்.
எல்லோரும் உழைப்பிலே ஈடுபட்ட காலத்திலே இருந்து குறுநிலத் தலைவர்கள், சமய குருமார்கள் இவர்கள் எவ்வாறு உடல் உழைப்பிலே இருந்து விடுபட்டனர் என்பதாக காட்டுகிறார். நாம் இதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. உபரி உற்பத்தியை பொது பண்டகசாலைக்கு தர வேண்டிய காணிக்கை என்கிற கருத்து விதைக்கப்பட்டது என்கிறார் தாம்சன். இதன் விளைவாக உழைப்பு அந்நியமாக்கப்பட்டது. எப்படி? தனது உற்பத்தியிலே இருந்து உற்பத்தி செய்தவன் அந்நியமாகிறான். இந்த அந்நியமாதல் என்பது அவன் உற்பத்தி பொருளிலே இருந்து நடக்கிறது. இப்போது விளைவித்த பொருள் முழுவதையும் அவன் நுகர்வதில்லை, மாறாக அந்த உற்பத்தி பொருளிலே இருந்து அவன் அந்நியப்படுத்தப்படுகிறான் என்கிற இந்த அந்நியமாதல் கோட்பாட்டை மிகவும் ஆழமாக விவரிக்கிறார் ஜார்ஜ் தாம்சன். அடிமை வாழ்வு முறையிலேதான் அந்நியமாதல் உச்சகட்டத்தை அடைந்தது என்கிறார் தாம்சன். ஓர் அடிமைக்கு அவன் உழைப்பு மட்டுமல்ல, அவனது உடம்பு கூட சொந்தமில்லை என்கிற நிலை அடிமை காலகட்டத்திலே வந்தது என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். இந்த இடத்திலே எனக்கு ஹாரிட் பீச்சர் ஸ்டீவ் எழுதிய அங்கிள் டாம்ஸ் கேபின் என்கிற உலக புகழ்பெற்ற புதினம் நினைவுக்கு வருகிறது நண்பர்களே. தமிழிலே டாம்மாமாவின் குடிசை என்ற பொருளில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 1852ஆம் ஆண்டு அமெரிக்காவில் வெளியிடப்பட்ட இந்த நூல் உலகத்தையே புரட்டி போட்ட நூல். டாம் என்கிற கருப்பினத்தை சார்ந்த ஒரு அடிமையினுடைய வாழ்க்கையை, வேதனையை, மதம் எவ்வாறு அவனுக்கு ஒரு ஆறுதலை தருவதாக இருந்தது, எவ்வாறு மதமும் அவனை ஏமாற்றியது என்பதான பல்வேறு சிந்தனைகளை மிகவும் நுட்பமாக, உணர்வுபூர்வமாக விவரிக்கிற மிக முக்கியமான நாவல் அந்த அங்கிள் டாம்ஸ் கேபின் என்கிற நாவல். நண்பர்கள், அந்த நாவலினை அவசியம் படிக்க வேண்டும் என்று நான் பரிந்துரை செய்கிறேன். இயக்கவியலும் பொருள் முதல்வாதமும் என்கிற தலைப்பிலும் தத்துவ வளர்ச்சி வரலாற்றை மிக விரிவாக எடுத்து காட்டுகிறார் தாம்சன். இந்த நூலினுடைய மிக முக்கியமான பகுதி இது. தத்துவம் என்கிற ஒரு சிந்தனை மரபு எத்தனை வகைமையாக வளர்ந்தது. கிறித்துவினுடைய பிறப்புக்கு முன்பதாகவே ஏறத்தாழ 500-600 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சிந்தனா முறை என்பது, தத்துவார்த்த முறை என்பது எவ்வாறு தோற்றம் பெற்று வளர்ந்து திரிந்து விவாதத்திற்கு உள்ளாகி மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைந்தது என்பதை ஜார்ஜ் தாம்சன் மிக விரிவாக விளக்குகிறார் நண்பர்களே. கிரேக்க நாட்டின் மிக பழங்கால தத்துவவாதிகளான தேல்ஸ், அனாக்சிமாண்டர் என்று தொடங்கி ஹெராக்ளிட்டஸ், பித்தகோரஸ், பர்மனிடேஸ், அனக்சாகோரஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் என ஏராளமான தத்துவவாதிகளினுடைய தத்துவ சிந்தனை மரபை மிகவும் ஆழமாக விவரிக்கிறார் தாம்சன். பிளாட்டோ தத்துவார்த்த கருத்து முதல்வாதத்தின் அங்கீகரிக்கப்பட்ட தந்தையாவார் என்கிறார் தாம்சன். அரிஸ்டாட்டிலினுடைய கவிதையியல் குறித்து நாம் அறிந்திருப்போம், கற்றிருப்போம். ஆனால் அரிஸ்டாட்டிலினுடைய மிக முக்கியமான பங்களிப்பை ஜார்ஜ் தாம்சன் குறிப்பிடுகிறார். அரிஸ்டாட்டில் ஒரு அறிவியல் அறிஞர் என்ற முறையில் உயிரியல், விலங்கியல், பயிரியல், பொருளாதாரம், அரசியல், வரலாறு, இலக்கியம், தத்துவயியல் ஆகிய துறைகளிலே முறையான ஆய்வுகளை நடத்தினார் என்கிறார் தாம்சன். விலங்கியல் ஆய்வுகளை பொறுத்தமட்டில் தானும் தன்னுடைய மாணவர்களும் சேகரித்த உயிரினங்களினுடைய அடிப்படையில் நூற்றுக்கணக்கான உயிரினங்களை வகைப்படுத்தினார் அரிஸ்டாட்டில் என்கிற குறிப்பையும் தாம்சன் தருகிறார். பணத்தை பற்றி அவர் நடத்திய பகுப்பாய்வை போன்று அதற்கு முன்னால் யாரும் ஆய்வு செய்ததில்லை என்று பாராட்டுகிறார் தாம்சன். நண்பர்களே, நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியவை, நமக்கு அறிமுகமான தத்துவ அறிஞர்கள் எவ்வாறு மிக விரிவான தளத்திலே மிக விரிவான தேடுதலோடு பங்காற்றி இருக்கிறார்கள், பணி செய்திருக்கிறார்கள் என்பதைத்தான். இந்த நூலினுடைய மற்றொரு பகுதி மந்திரம் முதல் கலை வரை என்பது. மித்தாலஜியினுடைய தாக்கம் கவிதை துறையிலே எவ்வாறு இருந்தது என்று எடுத்து காட்டுகிறார் தாம்சன். அவர் குறிப்பிடுகிறார், கலை மந்திரத்திலே இருந்து தோன்றியது. எனவே ஒரு கலைஞன் புராதன கால மந்திரவாதியின் செயல்களை நினைவுபடுத்துகிறார் போன்ற சில சமூக கடமைகளை நிறைவேற்றுகிறான். கலைஞன் தன் சமகாலத்திய மனிதர்களுக்கு ஆத்மார்த்த தலைவனாக இருக்கிறான் என்கிறார் தாம்சன். கலைஞர்கள்
எழுத்தாளர்கள் இவ்வாறு கொண்டாடப்பட்டிருக்கிறார்கள். மாந்தரீக தன்மை என்பது அவர்களோடு இணைத்து பார்க்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்திய மரபிலேயும் தமிழ் சிந்தனை மரபிலேயும் நாம் அறிவோம். இன்றைக்கும் கலைஞர்கள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறார்கள். கலைஞர்களுடைய சொல்லுக்கு ஒரு மந்திர தன்மை உண்டு என்பதாக சமூகம் நம்புகிறது. எனவேதான் முகத்திலே அரிதாரம் பூசி நடிக்கக்கூடிய தெருக்கூத்து கலைஞர்கள் கூத்தினுடைய இறுதியிலே 2 கரங்களையும் குவித்து நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், ஊராரெல்லாம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி பாடுவதன் மூலம் உண்மையிலேயே மழை பொழியும், ஊர் சிறக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதை நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் நண்பர்களே. அதை போலவே கலைஞர்கள் அல்லது எழுத்தாளர்கள் சாபம் விட்டால் அவை பலித்துவிடும் என்கிற நம்பிக்கையும் நம்மிடம் இருக்கிறது. எழுத்து கலைஞனான எழுத்தாளன் அறம் பாடுதல் என்கிற தன்மையில் இயங்கியமையை தமிழ் இலக்கிய மரபு காட்டுகிறது. தெள்ளாரெறிந்த 3ஆம் நந்திவர்மனின் மீது பாடப்பட்ட நந்தி கலம்பகம் அறம்பாடுதலுக்கு எடுத்துக்காட்டு. 100 பாடல்களில் 100வது பாடலில் நந்திவர்மனுடைய சிம்மாசனம் தீப்பற்றி எரிந்தது என்பது ஒரு நம்பிக்கை. இது எதை காட்டுகிறது என்றால் எழுத்துக்கு ஒரு வலிமை உண்டு என்பதை காட்டுகிறது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஏறத்தாழ 1/4 நூற்றாண்டை கடந்தும் இன்னும் வேலூர் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார் பேரறிவாளன். பேரறிவாளன் நான் வசிக்கக்கூடிய திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சோலையார்பேட்டையைச் சேர்ந்தவர். அவரை விசாரித்துவிட்டு அனுப்பிவிடுகிறோம் என்று அழைத்து சென்ற காவல்துறை பிறகு அவரை தூக்கு வரை கொண்டு சென்றார்கள் என்பதை நாம் அறிவோம். பேரறிவாளன் இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கினுடைய குளறுபடிகளை, தான் அநியாயமாக சிக்க வைக்கப்பட்ட அந்த வரலாற்றை ஒரு சிறு நூலின் மூலம் எழுதியிருக்கிறார். சிறை கொட்டடியிலிருந்து ஒரு முறையீட்டு மடல் என்பது அந்த வெளியீடு. நண்பர்கள் அவசியம் படிக்க வேண்டிய வெளியீடு என்று நான் அதை பரிந்துரை செய்கிறேன். நண்பர்களே, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஏராளமான பேர் விசாரிக்கப்பட்டார்கள். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரும் விசாரிக்கப்பட்டார். ஏன் விசாரிக்கப்பட்டார் என்றால், ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டு வீழ்ந்து கிடந்த முறை, தன்மை, வடிவம் இவற்றையெல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்பே ராஜீவ்காந்தி இப்படித்தான் இறப்பார் என்பதாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தன்னுடைய கவிதைகளிலே எழுதியிருந்தார். ராஜீவ்காந்தி இப்படி கொல்லப்படுவார் என்பதை முன்னரே அவர் யூகித்தது எப்படி? எனவே கொலையாளிகளுக்கும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்கிற கோணத்திலே சிபிஐ ஒரு விசாரணையை செய்தது. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் விசாரிக்கப்பட்டார். அப்போது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவர்கள் கேட்க, கொலையாளிகளுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று கேட்க, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தன்னுடைய வீட்டிற்கு உள்ளே சென்று கத்தை கத்தையாக தன்னுடைய கவிதைகளை எடுத்து வந்து, கவிதை தாள்களை எடுத்து வந்து சிபிஐ அதிகாரிகள் முன்பு வீசி எறிந்து ராஜீவ்காந்தியை கொன்றது என் தமிழ்தான் என்று சொன்னார் என்பதை நாம் அறிவோம். நண்பர்களே, நான் கொலையை நியாயப்படுத்தவில்லை, அதில் எனக்கு உடன்பாடும் இல்லை. மரணத்தின் மூலமாக கூட எதிரி தப்பித்து போய்விடக்கூடாது என்று கருதுபவர்கள் நாங்கள். கருத்தியலின் வெற்றியே உண்மையான வெற்றி என்பதை எங்களுடைய முன்னோடிகள் கற்பித்திருக்கிறார்கள். எனவே இப்படியான ஒரு கருத்தியல் வழியேதான் நாம் இதை சிந்திக்கிறோம் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நான் அடையாளப்படுத்த விரும்புவது மொழிக்கு, எழுத்துக்கு ஒரு சக்தி உண்டு என்ற நம்பிக்கையின் தொடர்ச்சியைத்தான். நண்பர்களே, நவீன அறிவியலும் தத்துவமும், நவீன அறிவியலின் தொடக்கம் மார்க்சுக்கு முந்தைய வரலாறு என்பதாக பல்வேறு செய்திகளை பேசுகிறார் தாம்சன். கிபி 15ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலேதான் நவீன அறிவியல் தோற்றம் பெறுகிறது. இந்த வரலாற்று வழியையும் தாம்சன் மிக விரிவாக எடுத்து காட்டுகிறார். அதை போலவே இயக்கவியல் என்பதை நாம் பேசினோம். இயக்கவியலை மறுப்பது என்கிற வாதத்தையும் அவர் எடுத்து காட்டுகிறார். இதை இயக்க மறுப்பியல் என்று குறிப்பிடுகிறார். பூமியானது பரந்த உலகப் பெருவெளியின் நடுவில் காணப்பட்டு இயக்கமின்றி இருக்கிறது என்ற மத்திய காலத்தின் கருத்தோட்டத்தை உடைத்து எறிந்தமைக்கு நாம் கோப்பர்னிக்கஸ், கெப்லர் ஆகிய அறிஞர்களுக்கு நன்றி செலுத்துவோம் என்றும்
ஜார்ஜ் தாம்சன் குறிப்பிடுகிறார். இயக்க மறுப்பியலிலே இருந்து சற்றே மாறுபட்டது புதிய இயக்கவியல். புதிய இயக்கவியல் என்ன சொல்லுகிறது? பொருள் இருக்கிறது தான், ஆனால் அது இயங்கவில்லை என்கிறது. உலகம் இருக்கிறது, ஆனால் அதை அறிய முடியாது என்று சொல்லுவது அரியோனாவாதம். பொருட்கள் இருக்கின்றன என்பதை அங்கீகரிப்பது என்பதே தத்துவத்துறையில் மிகப்பெரிய பாய்ச்சல். ஏனென்றால் மாயாவாதம் ஆதிக்கம் செலுத்திய துறை தத்துவத்துறை. நீ மாயை, நான் மாயை, உலகம் மாயை, இன்பம் மாயை, துன்பம் மாயை என்று சொல்லப்படுவது உலக தத்துவத்தினுடைய பொதுப்போக்கு. இது எதற்கு சொல்லப்படுகிறது? உன் துன்பத்திற்கு என்ன காரணம் என நீ தேடக்கூடாது என்பதற்காகத்தான். துன்பமும் மாயை என்றால் அதற்கான காரணத்தை நாம் தேட மாட்டோம் தானே. இந்திய தத்துவ மரபிலே துன்பத்திற்கு என்ன காரணம் என்று காரணம் தேடி புறப்பட்ட முதல் மனிதன் புத்தன் தான். அதனால்தான் புத்தியுள்ள எவனும் புத்தன்தான் என்றார் பெரியார். மாயாவாதம் இங்கேயும் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே, நீங்களெல்லாம் அற்ப மாயைகளோ, உம்மில் ஆழ்ந்த பொருளில்லையோ என்று மகாகவி பாரதியும் இங்கே மாயாவாதத்தை மறுத்து பேசியிருக்கிறான் என்பதை மிக பெருமையோடு உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் நண்பர்களே. மார்க்சியம் என்ற பாட்டாளி வர்க்கத்தினுடைய புதிய தத்துவத்தின் சிறப்பு என்ன? முந்திய தத்துவங்களிலே இருந்து மார்க்சியம் எந்த அடிப்படையில் வேறுபட்டு நிற்கிறது? இந்த கேள்வியை எழுப்பி ஜாம்சன் இப்படி சிந்திக்கிறார். கோட்பாட்டையும் நடைமுறையையும் மீண்டும் இணைப்பதே அந்த அம்சம் என்கிறார் அவர். மதங்கள் வாழ்க்கையை விவரிக்கின்றன, ஆனால் பின்பற்ற வற்புறுத்தவில்லை. அயலானை நேசி என்று சொன்ன பிறகு போர் வருமா? அன்பே சிவம் என்ற பிறகு இன்னொரு மனிதனை வெறுப்போமா? எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற பிறகு ஆதிக்க சிந்தனை வருமா? மதங்கள் விதிகளை வகுக்கின்றன, அவற்றை மீறக்கூடாது என்று கட்டுப்பாடுகளையும் விதிக்கின்றன. ஆனால் அவை மீறப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றன. தன்னுடைய வசதிக்கு தக இந்த விதிகள் பயன்படுத்தப்பட்டும் மீறப்பட்டும் கொண்டிருக்கின்றன என்பதை மிக பணிவோடு உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் நண்பர்களே. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற தமிழக அரசின் மசோதாவை அல்லது சட்டத்தை உச்ச நீதிமன்றம் ஏற்கவில்லை. ஆகம விதியை மீற முடியாது என்று அதை மறுதலித்தது என்பதை நாம் அறிவோம். ஆறுகால பூசை, புனஸ்காரம், தீபாராதனை என நுட்பமாக விதிகளை தருகிறது ஆகமம். கோயில்களில் தெய்வங்களுக்கு அணிவிக்கப்பட்ட தங்க, வைர ஆபரணங்களை கண்காணித்து கொண்டிருக்கின்றனவே கண்காணிப்பு கேமராக்கள், அவை எந்த ஆகம விதியின்படி பொருத்தப்பட்டன? ஓடவோ ஒளியவோ முடியாமல் கடவுள் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறார் அல்லவா? எங்கள் ஊர் கோயிலின் உற்சவத்தின் போது கோயிலுக்கு வந்த தன் மனைவியிடம் கேட்டார் பூசாரி, வீட்டை பூட்டிவிட்டு வந்தாயா என்று. அம்மையார் மறந்துவிட்டேன் என்றார். அம்மையாருக்கு கனத்த சரீரம், விரைந்து சென்று வீட்டை பூட்ட இயலாது. ஆடி அசைந்து போவதற்குள் திருடன் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் லவட்டி கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது என்று பதறினார் பூசாரி. 10 நிமிடம் பூசையை தள்ளி வைத்துவிட்டு பூசாரியே ஓடினார். அட, தெருக்கோடியில் இருக்கும் பூசாரி வீட்டை விட்டுவிடுங்கள், கடவுளின் கண் பார்வையிலேயே இருக்கும் உண்டியலை கூட பூட்டித்தான் வைக்க வேண்டியது இருக்கிறது, என்ன செய்ய? நண்பர்களே, மதங்கள் பிறப்பு என்பதை துன்பமானது என்கின்றன. மீண்டும் பிறவா பெருவரம் வேண்டினர் நம் பெரியோர். பிறப்பு துன்பமானது என்றால் ஒருவரை கொலை செய்து விடுதலை அளிக்கும் கொலையாளிக்கு ஆன்மீக சட்டத்தின்படி வெகுமதி அளிக்க வேண்டும் இல்லையா? நிறைய உயிர்களுக்கு விடுதலை வழங்கிய மகானுபவர்களை பட்டாடை போர்த்தி கௌரவிக்க வேண்டும், அப்படித்தானே? இல்லை என்று நீங்கள் மறுப்பீர்களேயானால் தத்துவத்திற்கும் நடைமுறைக்கும் வேறுபாடு உண்டு என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நண்பர்களே, உருவமும் உள்ளடக்கமும் என்ற தலைப்பில் ஏராளமான செய்திகளை பேசுகிறார் தாம்சன். அறிவியல் படைப்பும் கலையாக்கமும் என்கிற தலைப்பிலேயும் அவர் நிறைய பேசுகிறார்.
கோ கேசவனுடைய மொழிபெயர்ப்பில் சட்டையர் பிளே என்பதை கட்டுக்கதையியல் நாடகம் என்கிறார். மித்து என்பதையும் கோ கேசவன் கட்டுக்கதை என்று மொழிபெயர்க்கிறார். சட்டையர் என்ற பதத்திற்கும் மித்து என்ற பதத்திற்குமே அவர் கட்டுக்கதை என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். இப்படியான மொழி குழப்பம், மொழிபெயர்ப்பு குழப்பம் இந்த நூலிலே இருக்கிறது. சட்டர் என்பதை எள்ளல் என்று குறிப்பிடுகிறோம், மித்து என்பதை மாயை என்று தற்போது வழங்குகிறோம். இவ்வாறான கலைச்சொல் குளறுபடிகள் இந்த நூலிலே இருக்கின்றன. அதனால்தான் இந்த நூலின் பிந்தைய எஸ்விஆரின் மொழிபெயர்ப்பை படியுங்கள் என்று இந்த உரையினுடைய தொடக்கத்திலே நான் பரிந்துரை செய்தேன் நண்பர்களே. ஆனாலும் கோ கேசவனினுடைய உழைப்பையும் அர்ப்பணிப்பு உணர்வையும் நாம் மறுதலித்துவிட முடியாது நண்பர்களே. சிம்பொனி என்ற இசையின் முற்போக்கு வகிபாகம் குறித்தும் பேசுகிறார் ஜார்ஜ் தாம்சன். ஹைடன், மொசார்ட், பீத்தோவான் இவர்களுடைய இசைக்கோவையை குறித்தெல்லாம் அவர் மிக விரிவாக பேசுகிறார். பீத்தோவன் மிக உலக புகழ்பெற்ற ஒரு இசைக்கோவையாளர் என்பதை நாம் அறிவோம். பீத்தோவனுக்கு தன்னுடைய படைப்புகளின் மீது மிக பெருமை உண்டு. அவர் தன்னை பற்றி இப்படி சொன்னார்: இந்த உலகில் ஏராளமான அரசர்கள் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு பீத்தோவான் மட்டுமே தான் உண்டு என்று பெருமைப்பட்டு கொண்டார் பீத்தோவான். இந்த பீத்தோவானுடைய மேற்கோளை படிக்கிற போது எனக்கு தமிழக சூழலிலே ஒன்று தோன்றுகிறது. தமிழக திரை இசையில் ஏராளமான இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஒரே ஒரு இளையராஜா தான் உண்டு. நண்பர்களே, பாட்டாளிகளும் அறிவுஜீவிகளும் என்ற இந்த நூலினுடைய கடைசி கட்டுரை மிக முக்கியமான கட்டுரை. ஆளும் வர்க்கத்தினுடைய ஆதிக்க கருத்தியல் எவ்வாறு ஒட்டுமொத்த கருத்தியல் போக்கிலே தாக்கத்தை செலுத்துகிறது என்று பேசுகிறார். இந்த ஆதிக்க கருத்தியலை சிறுபான்மை எதிர்க்கக்கூடிய ஏனைய உழைக்கும் மக்களினுடைய கருத்தியல் எவ்வாறு இருக்கிறது, இந்த உழைக்கும் மக்களினுடைய சிறுபான்மை கருத்தியலை ஆதிக்க கருத்தியலின் சிறு பகுதி எவ்வாறு வந்து அடையும் என்பதையெல்லாம் ஜார்ஜ் தாம்சன் எடுத்து காட்டுகிறார். நண்பர்களே, ஷெல்லியின் ஒரு கவிதையோடு இந்த நூலை நிறைவு செய்கிறார் ஜார்ஜ் தாம்சன். கவிதை மொழிபெயர்ப்பை மட்டும் நான் எஸ்விஆரின் நூலிலே இருந்து காட்ட விரும்புகிறேன் நண்பர்களே. கவிதை இதுதான்: அருவருப்பூட்டும் முகத்திரை விழுந்துவிட்டது, மனிதன் இருக்கிறான் செங்கோல் இன்றி, விட்டு விடுதலையாகி வரம்புகளின்றி ஆனால் மனிதனாக. அவனோ சமத்துவமானவன், வர்க்கம், இனம், தேசம் ஏதுமற்றவன், பயபக்தி, வழிபாடு, ஆணை இவற்றிலிருந்து விடுபட்டவன். அவனே தன்னை ஆளவல்ல அரசன். ஷெல்லி ப்ரமோதியஸ் அன்பவுண்ட் என்கிற கவிதையிலே இருந்து இது எடுக்கப்பட்டது. நண்பர்களே, தத்துவம் என்கிற மிக ஆழமான இந்த இயலை நாம் ஏன் கற்க வேண்டும்? நம்மை சுற்றிய எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னே ஒரு கருத்தியல் அடிப்படை இருக்கிறது. இந்த கருத்தியல் அடிப்படையை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடியாது. உண்மையில் தத்துவம் என்பது உலகத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சிதான். சற்றே கடினமாக இருந்தாலும், புரிந்து கொள்வதற்கு சிக்கலாக இருந்தாலும், எளிமையாக இல்லாமல் சற்றே குழப்புவதைப் போல இருந்தாலும், இவற்றை கற்காமல் நாம் நம் வாழ்விலே இருந்து விடுதலை பெற முடியாது என்பதை சொல்லி இந்த உரைக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.